எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர், வரலாற்றிலே அதிகூடிய மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக இப்போ இருக்கிறார். அவே தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு இரத்த உறவு. தமிழக மக்கள் அண்ணன் தம்பி மாதிரி. நாங்கள் தமிழ் பேசுகிறோம். சொந்த மொழி பேசுகின்ற ஒரு நாட்டிற்கு வருகிற சந்தோஷம் உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் வராது. நான் சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் தமிழகத்தில் அண்ணன் போகலாமண்ணா அப்படின்னு கேட்குற ஒரு சந்தோஷம். எங்களுடைய பேச்சின் நடைமுறை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு உங்களுடைய மொழியிலும் கதைக்க விருப்பம். நான் இலங்கையினுடைய மத்திய பகுதியில் இந்திய மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலையும் நான் 4-5 வருடம் வேலை செய்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். அவே வரலாமண்ணா போகலாமண்ணா என்று கதைக்கின்ற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ தமிழக மக்களோடு தமிழக முதலமைச்சரை பார்ப்பது என்பது மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய இளைய தளபதி விஜய் முதலமைச்சராக வரப்போறார் என்று தளபதி தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிக்க 3 மாதத்துக்கு முன்னமே நான் எதிர்ப்பு கூறியிருந்தேன். 100 சீட்ஸை விட கூட சீட்ஸ் வரும் என்று. எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய வேறவருக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி சொல்கிறார், 65% மக்கள் உங்களை ஏற்கல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சொல்கிறார். அப்போ அவர் விஜய் அவர்கள் ஒரு புன்சிரிப்போடு இருக்கிறார். ஸ்டாலினுக்கு விளங்கையில் தன்னுடைய கட்சி, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு விளங்கல தன்னுடைய கட்சி 20% 15% தான் வாக்கு பெற்றிருந்தது. ஸோ 85% தன்னுடைய கட்சியை எதிர்க்கிறாங்கன்ற விளங்கல. அரசியல் தலைவராக இருக்கைக்குள்ள மக்கள் என்ன யோசிக்கிறாங்க என்பதை நாங்கள் நாடி பிடிச்சு பார்க்கணும். வேணுமென்று கேட்டது, அவர் கேட்டது எங்களுடைய வளமையான ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன் மாதிரி சுப்பன சுந்தரியை கேட்கல. உணர்வு பூர்வமாக என்னுடைய மண் எனக்கு வேணுமென்று கேட்டதாக தான் நான் பார்த்தேன். அதை நான் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தேன். கச்சதீவு மட்டுமில்லை, நெடுந்தீவு மட்டுமில்லை, ஜாழ்ப்பாணம் மட்டுமில்லை, மட்டக்களப்பு வரைக்கும் தமிழ் பேசுகின்ற சமூகத்தை நீங்கள் இந்தியாட்ட தளபதிட்டே கொடுத்துடுங்க.